மக்களை வணக்கம். நான் உங்கள் கோடங்கி. காரைக்குடியில் விஜய் பிரச்சாரத்துக்காக போயிருந்தார் நேற்று. அந்த பிரச்சார நேரம் டைமிங் அவங்க கொடுத்தது 2:30க்குள்ளே முடிச்சிடணும், 12லேருந்து 2:30க்குள்ளே முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே காவல்துறை அவருக்கு தேர்தல் கமிஷனுடைய உத்தரவின் அடிப்படையில் நேரம் வழங்கப்பட்டிருந்தது. இப்போ உதாரணமாக இந்த மாதிரி தேர்தல் பரப்புரையில் ஈடுபடக்கூடிய அரசியல் தலைவர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எந்த ஊருக்கு பிரச்சாரத்துக்கு போகிறாங்களோ அந்த ஊருக்கு நியர்பை அவங்க முதல் நாள் இரவே போய் தங்கிடுவாங்க. தங்கிட்டு அவங்க தன்னுடைய பிரச்சார நேரத்தை எந்த நேரத்தில் ஒதுக்குறாங்களோ அந்த நேரத்தில் அவங்க பிரச்சாரத்துக்கு சரியான நேரத்துக்கு போயிடுவாங்க. பிரச்சாரம் பண்ணிவிட்டு அவங்க திரும்பி வருவாங்க. இது நடைமுறையில் இருக்கிற விஷயம். ஆனால் விஜய்க்கு இது தெரியுமா தெரியாதான்றதெல்லாம் சின்ன குழந்தை கிடையாது. வாயில் விரல் வச்சா கடிக்க தெரியாது வர விஜய், எல்லாம் தெரியும்ல. அப்போ இது திட்டமிட்டு அவர் இந்த பிரச்சாரத்தை, அரசியலை ரொம்ப மேம்போக்காக ஒரு மாதிரி அலட்சியமாக அவர் பயன்படுத்துறாரு. ஏன்னா கூட்டத்தை சேர்க்குறானுங்க, பணத்தை கொடுத்து கூட்டத்தை சேர்க்குறாங்க. நம்ம இதை ரெகுலராக சொல்லிக்கிட்டே இருக்கோம். இவன் விஜய்க்கு வருகிறது தன்னெழுச்சியான கூட்டம் அல்ல, கூட்டி சேர்க்கப்படுகிற கூட்டம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது காரைக்குடியிலும் நேற்றைக்கு நடந்துச்சு. காரைக்குடியில் பார்த்தீங்கன்னா ஒரு சில 100 நபர்கள் தான் அங்கே உள்ளே வந்திருப்பாங்க. அது ஒரு ஒரு ரவுண்டானா மாதிரி அந்த இடத்த அவர் சுற்றி போலீஸ் நிற்குது. கம்ப்ளீட்டாக அந்த மேலே டாப் ஆங்கிளில் காமிக்கிற காட்சிகளில் பார்த்தீங்கன்னா சில 100 பேர்கள் இந்த பக்கம், ஒரு சில 100 பேர் அந்த பக்கம். ரோட்டில் 100 பேர்னாலே அது க்ரௌடாக தான் தெரியும். ஸோ இது இப்போல்லாம் டாப் ஆங்கிள் அவங்க காமிக்கிறதே இல்லை. ரொம்ப காம்பேக்டாக மணிரத்னம் ஸ்டைலில் தான் படம் காமிக்கிறாங்க. ஏன்னா மேலே டாப் ஆங்கிள் காட்டினா பல்ல காட்டிடுது. அவர் ஊடகத்துக்கு ஒவ்வொரு நாளும் அவர் வெளியில் வரும்போது நேரலை செய்வதற்காக பல லட்சங்களை வாரி வழங்குது தாவேகா.